வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம கேட்க போற கதைகள் நம்ம மனசை தொடும், வாழ்க்கைக்கு பாடம் சொல்லும் கதைகள். தயாரா இருக்கீங்களா? வாங்க போலாம். ராமுவின் கருணை மற்றும் நன்றி. ராமு ஒரு எளிய வேலைக்காரன். ஒரு பணக்கார வீட்டுல வேலை செஞ்சான். அவனோட உழைப்புக்கு எப்பவும் சரியான கூலி கிடைக்கல. ஒரு நாள் வேலைக்கு போற வழியில ஒரு வயசான ஆசிரியர் காலில் வலியோட நடக்க முடியாம தவிச்சிட்டு இருந்தாரு. ராமு உடனே அவரை தூக்கி பக்கத்துல இருந்த ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் சேர்த்தான். டாக்டர் சிகிச்சை கொடுத்ததுக்கு அப்புறம் ஆசிரியர் நல்ல குணமாயிட்டாரு. அவரு ராமுவை பார்த்து, நீ என் உயிரை காப்பாத்திட்டப்பா, உனக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாரு. ராமு சிரிச்சுக்கிட்டே சொன்னா, ஒன்னும் வேணா சார், உங்களை போன்றவங்களுக்கு உதவி செய்யறது என் கடமை. அந்த ஆசிரியர் மனசு நெகிழ்ந்து போனாரு. அவரு ஒரு பள்ளிக்கூடத்தோட தலைமை ஆசிரியர்னு அப்போதான் தெரிஞ்சது. ராமுவோட கருணையையும் நன்றியையும் பார்த்துட்டு அந்த பள்ளிக்கூடத்துல அவனுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கொடுத்தாரு. இப்ப ராமு நல்ல சம்பளத்தோட சந்தோஷமா வேலை செய்யறான். அவனோட வாழ்க்கையே மாறிடுச்சு. நண்பர்களே, இதுதான் உண்மை. நல்லது செஞ்சா நமக்கு எப்பவுமே நல்லது நடக்கும். இப்போ நாம பார்க்க போறது உண்மையான மகிழ்ச்சி எங்கிருந்து வருதுன்னு சொல்ற ஒரு அழகான கதை. உள்ளத்தின் மகிழ்ச்சி. ராஜு ஒரு பெரிய பணக்கார வியாபாரியோட மகன். புதுசா காரு, விலை உயர்ந்த பொருட்கள், வெளிநாட்டு பயணம்னு எல்லா ஆடம்பரமும் அவனுக்கு இருந்துச்சு. ஆனா அவனோட மனசுல ஏதோ ஒரு குறை இருந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு எல்லாம் இருந்தும் ஏதோ ஒண்ணு இல்லையேன்னு அவன் எப்பவும் வருத்தப்பட்டான். ஒரு நாள் அவன் தன்னோட அப்பா கிட்ட கேட்டான், அப்பா, என்கிட்ட எல்லாம் இருக்கு, ஆனா எனக்கு மன நிறைவு இல்ல. உண்மையான சந்தோஷம் எங்க கிடைக்கும்? அவனோட அப்பா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, அதை நீதான் கண்டுபிடிக்கணும். அப்புறம் ஒரு வெள்ளை நோட்டை அவன் கிட்ட கொடுத்து, இதுல உன்னோட சந்தோஷத்தை தேடுற பயணத்தை எழுதுன்னு சொன்னாரு. ராஜு அந்த நோட்டை எடுத்துக்கிட்டு கிராமத்துக்கு போனான். அங்க அவன் ஏழைகள், வயசானவங்க, கஷ்டப்பட்டு வேலை செய்யறவங்க கூட நேரம் செலவழிச்சான். அவங்களுக்கு முடிஞ்ச உதவியை செஞ்சான். கொஞ்சம் பணம் கொடுத்தான், சாப்பாடு கொடுத்தான், அவங்க கதைகளை கேட்டான். சில வாரங்களுக்கு பிறகு அவன் தன்னோட நோட்டை பார்த்தான். அதுல இப்படி எழுதப்பட்டிருந்துச்சு, இன்னைக்கு ஒரு வயசான அம்மாவுக்கு சந்தோஷம் கொடுத்தேன், அவங்க கண்ணீர் விட்டு என்னை ஆசீர்வதிச்சாங்க. இன்னைக்கு ஒரு ஏழை பையனுக்கு புத்தகம் வாங்கி கொடுத்தேன், அவன் முகத்துல சிரிப்பை பார்த்தேன். உதவி செய்யும் போதுதான் என் மனசு நிஜமாவே நிறைஞ்சிருக்கு. அப்பதான் அவனுக்கு புரிஞ்சது, சந்தோஷம்ங்கிறது பெறறதுல இல்ல, மத்தவங்களுக்கு கொடுக்கறதுல தான் இருக்கு. உண்மையான சந்தோஷம் எதுல இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க நண்பர்களே? உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நம்ம பார்க்க போறது விடாமுயற்சியோட முக்கியத்துவத்தை சொல்ற ஒரு உத்வேகம் நிறைந்த கதை. ராதாவின் வெற்றி. ராதா ஒரு ஏழை விவசாயியோட பொண்ணு. அவ கிராமத்துல இருக்கிற ஒரு சின்ன பள்ளிக்கூடத்துல படிச்சா. அவளுக்கு கணிதம்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா அவ படிச்ச பள்ளிக்கூடத்துல ஒரு கால்குலேட்டர் கூட இல்ல. அவளோட வாத்தியார் அவகிட்ட, ராதா, நீ பொண்ணு, கணிதம் படிச்சு என்ன பண்ண போற? வீட்டு வேலைய பாருன்னு சொன்னாரு. ஆனா ராதா தன்னை நம்புனா. அவ மரத்தடியில உட்கார்ந்து கல்ல வச்சு கணக்கு பண்ணி பார்த்தா. தினமும் 5 கிலோமீட்டர் நடந்து பக்கத்துல இருக்கிற டவுன்ல இருந்த லைப்ரரிக்கு போய் பழைய கணித புத்தகங்களை படிச்சா. ஒரு நாள் மாவட்டத்துல கணித போட்டி நடந்துச்சு. ராதாவோட பள்ளிக்கூடம் அவளை பத்தி கவலைப்படல. ஆனா ஒரு வாத்தியார் அவளுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. போட்டியில எல்லாரும் கால்குலேட்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தப்போ ராதா மனசுக்குள்ளேயே கணக்கு பண்ணி முதல் இடத்தை பிடிச்சா. அன்னையில இருந்து அவளோட வாழ்க்கை மாறிடுச்சு. அவ உயர்கல்வி படிச்சு இன்னைக்கு ஒரு பெரிய காலேஜ்ல கணித பேராசிரியரா இருக்கா. இந்த கதையில இருந்து நாம கத்துக்கிட்டது என்ன தெரியுமா? தடைகள் வந்தாலும் நம்ம கனவுகளை எப்பவும் விடக்கூடாது. நம்மால முடியும். இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இப்போ நாம கேட்க போறது தைரியத்தை பத்தி ஒரு கதை. தைரியத்தின் கதை. பயத்தை ஜெயித்த பையன். ஒரு கிராமத்துல ஒரு சின்ன பையன் இருந்தான். அவனுக்கு இருட்டை பார்த்தா பயம். ராத்திரி நேரத்துல அவன் வெளியில போக மாட்டான். கதவை நல்லா சாத்திட்டு போர்வையை இழுத்து போத்திக்கிட்டு படுத்துப்பான். ஒரு நாள் அவனோட தாத்தா அவனை கூப்பிட்டு, பயம் உன்னை கட்டி போடுது, அது ஜெயிக்க நான் ஒரு வழி சொல்றேன்னு சொன்னாரு. அப்புறம் ஒரு சின்ன விளக்கை எடுத்து அவன்கிட்ட கொடுத்தாரு. இன்னைக்கு ராத்திரி இந்த விளக்கை எடுத்துக்கிட்டு வயல்வெளிக்கு போய் அந்த ஆலமரத்தடியில இதை வச்சுட்டு வான்னு தாத்தா சொன்னாரு. அந்த பையன் நடுங்கினான். ஆனா தாத்தாவோட நம்பிக்கைக்காக தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டான். இருட்டுல நடந்து கால் தடுமாற அவன் அந்த விளக்க மரத்தடியில வச்சான். திரும்பி வரும்போது அந்த விளக்கோட வெளிச்சம் அவனுக்கு வழிகாட்டியா இருந்துச்சு. அப்போதான் அவனுக்கு புரிஞ்சது, பயம்ங்கிறது வெறும் மனசோட நிழல். வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருட்டு தோத்துடும். அன்னையிலிருந்து அவனுக்கு இருட்டை பத்தின பயம் போயிடுச்சு. பின்னாடி அவன் ஒரு தைரியமான வீரனா வளர்ந்தான். இந்த கதையிலிருந்து நாம கத்துக்கிட்ட பாடம் என்ன தெரியுமா? பயத்தை எதிர்க்கிற தைரியம் நம்ம உள்ளுக்குள்ளேயே இருக்கு. அதை நாம கண்டுபிடிக்கணும். இப்போ நாம கேட்க போறது கடின உழைப்போட வெற்றியை பத்தி ஒரு சூப்பரான கதை. கடின உழைப்பின் வெற்றி கதை. 2 கைகளின் சக்தி. செல்வம்னு ஒரு ஏழை இளைஞன் இருந்தான். அவனுக்கு படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனா அவன்கிட்ட இருந்தது உறுதியான 2 கையும் விடாமுயற்சியும். அவன் ஒரு சின்ன கடையில காய்கறி வெட்டுற வேலை செஞ்சான். ஒரு நாள் அவனோட முதலாளி அவனை நியாயமே இல்லாம வேலையில இருந்து தூக்கிட்டாரு. செல்வம் மனம் தளரல. அவன் தன்னோட சேமிப்பு பணத்தை வச்சு ஒரு சைக்கிள் வாங்கி காலையில 4 மணிக்கே எழுந்து தெருவோரத்துல இட்லி சாம்பார் விற்க ஆரம்பிச்சான். முதல் மாசம் யாரும் வாங்கல.
2வது மாசம் கொஞ்சம் பேர் வந்தாங்க. 3வது மாசம் அவனோட இட்லி ருசி ஊர் முழுக்க பரவிச்சு. 5 வருஷம் கழிச்சு அவனோட சின்ன இட்லி கடை செல்வம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்னு பெரிய கடையா வளர்ந்துச்சு. இன்னைக்கு அவன் 3 பெரிய ஹோட்டல்களோட ஓனர். இந்த கதையிலிருந்து நாம கத்துக்கிட்டது என்னன்னா, வேலை கிடைக்கலேன்னு கவலைப்படக்கூடாது. நம்மளோட உழைப்பு தான் நமக்கு வெற்றியை தரும். வியர்வை சிந்தாத கைகளுக்கு வெற்றி கிடைக்கவே கிடைக்காது. உங்க வாழ்க்கையில எப்பவாவது கடின உழைப்பால ஒரு பெரிய இலக்கை அடைஞ்சிருக்கீங்களா? உங்க அனுபவத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. நண்பர்களே, இந்த கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இது போல இன்னும் நிறைய நல்ல கதைகளோட உங்களை சந்திக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.